ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் என்னால் தான் வந்துட்டு எந்த ஒரு போஸ்ட்டுமே போட முடியல, ஸ்டடி விலாகுமே பண்ண முடியல. ஒர்க் விட்டு வந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய வேலை, தம்பி பார்க்குறது, இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்குது. இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒர்க் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ ஆடி ஸ்பெஷலாக வந்துட்டு ஸ்கூலில் முளைப்பாரியெல்லாம் வச்சு ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ சாட்டர்டே சண்டே வந்துட்டு லீவு, ஃப்ரைடேவே வந்துட்டு இதெல்லாமே முடிச்சிட்டோம். இன்றைக்கி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு விலாக் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய செல்வா அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப வந்துட்டு நிறைய கேப் கொடுக்குறீங்க வீடியோஸ்லாம், அந்த மாதிரி வந்துட்டு கிளாஸ்லேயும் பண்ணிங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் கிளாஸில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்னு கேட்டால் அது வந்துட்டு சப்ஜெக்ட் ஓரியன்டாக நமக்கு போயிட்டுருக்கும். அதில் வந்துட்டு இந்த கேப் விழுகிறதோ ஒரு லூப்புக்காக நம்ம பேசுகிறதோ அந்த மாதிரி இருக்காது. அது வந்துட்டு உங்களுடைய நாலேஜ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். பட் நம்ம இது வந்துட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பேசும்போது ஸோ அப்படின்னு இருக்கிறதாகட்டும், ஒரு கேப் வந்து ஃபில் பண்ணுறக்காக தான் இந்த வேர்ட் அப்படிங்கிறது போட போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம டைரெக்டாக ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம பேச போகிறது கிடையாது. இது வந்துட்டு ஏதாவது ஒரு வேர்ட் சொன்னோம் அப்படின்னா அது வந்து தப்பாக ஏதாவது போர்ட்ரேட் ஆயிருமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு பயம். அதில் தான் வந்துட்டு நிறைய கேப் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஸோ அப்படிங்கிற வேர்டுமே கொஞ்சம் கேப் கொடுத்து பேசுகிறதுக்கான ரீசனுமே அதுதான். ஏன்னா ஒரு விஷயம் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஒரு 1500 வியூஸ் போகுது அப்படின்னா 1500 பேராவது நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தப்பாக போர்ட்ரேட் ஆகிடக்கூடாது. ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எந்த மாதிரி வேணால் அது க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு வேர்டுமே பார்த்து பேச வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு எனக்கு ஒரு இடையில கிடைக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு பேசுகிறேனே தவிர, மற்றபடி ஸ்கூலில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சி அப்படின்னுலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரில அப்படின்னா டேரெக்டாக புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளாஸில் வந்துட்டு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு. அண்டு இதை பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. நெகட்டிவ் வேலை யாருமே வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணல. என்னோடய பாசிட்டிவ் திங்கிங், எனக்காக வந்துட்டு அது பேசின மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ சிஸ்டர், இவ்வளோ நோட் பண்ணி என்னோடய வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்துட்டு நான் ரொம்ப கிரேட்ஃபுல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அதை வந்துட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் இதை மாற்றிக்கோங்க சிஸ்டர், இது நல்லாயிருக்கு, அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக தான் இருக்குது. எதாக இருந்தாலுமே சொல்லுங்கள், எனக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மற்றபடி எதுவுமே பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அதனால தான் இந்த கேப் விழுகிறதும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சரியாக ஏதாவது தப்பாக போர்ட்ரேட் ஆயிரும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் வந்து உடனே வந்துட்டு சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இது வந்து நான் என்னைக்கு போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரில. பட்டு ஃப்ரைடே ஈவினிங் வந்துட்டு வந்ததையும் சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வீடியோ எடுத்து முடிச்சு ஸோ அதை நான் எடிட் பண்ணி போட போகிறேன்னா என்னென்னு தெரில. ஸோ சாட்டர்டே சண்டே ஹெவி ஒர்க்கு. சாட்டர்டே பார்த்துட்டிங்க அப்படின்னா வீட்டில் ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். நோன்பு அப்படிங்கிறதுனால க்ளீனிங் ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டுருக்கும். அண்டு சண்டே பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே கோயில் போவோம் வருவோம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வேறு வந்துருச்சு, தண்ணி எடுக்கணும். தண்ணி எடுத்துகிட்டு வீட்டு வேலை செஞ்சால் இந்த ஈவினிங் ஃபுல்லாக முடிஞ்சிடும். நைட்டு வந்து ப்ரிப்ரேஷன், ஏதாவது சப்ஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னாலும் அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் போகும். பட் இன்றைக்கி வந்துட்டு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண போகிறது கிடையாது. அக்கடான்னு சொல்லி உட்காந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஃபுல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி டே வந்துட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவுமே ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஸ்கூலில் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் போகும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. டெய்லியும் கிளாஸு, சப்ஜெக்ட்டு, ப்ரிப்ரேஷனு, டீச்சிங்கு இது மாதிரியே போயிட்டுருக்கும். பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷன் தான். எடுத்து வைக்க, பூஜாஸ் பண்ண, டெக்கரேஷன் பண்ண, இந்த மாதிரி ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த ஆடி வந்துட்டு எந்த மாதிரிலாம் நோன்பு கொண்டாடினீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சூப்பராக போச்சா அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த எக்ஸாம் வந்துட்டு நான் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக நினச்சி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்டு வந்துட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த அளவுக்கு வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். பட் கிராஸ் ஃபிங்கர் வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காட் கிரேஸ் கிடச்சிது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த மொமெண்ட்டை வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்கும், எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் நமக்கு சரியாக தெரில.
பட் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களோட எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவுக்கு. அண்ட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.